நாம இன்னைக்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ண போறோம். மசாலா பண்றதுக்கு அடுப்புல பேன் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் சின்ன சைஸ்ல ஒரு காலிஃப்ளவர் கட் பண்ணி சுடுதண்ணீல போட்டு வச்சிருக்கிறேன். அத சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சிரலாம். இப்ப அதே எண்ணெயில 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயத்த நீள்வாக்குல கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்குனதும் இது கூட ஒரு தக்காளிய கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து, இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்ப இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்ப இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மல்லி இலை எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பாதி லெமனை பிழிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.